The second type of preprocessor is macro substitution directives. Here we use hash define function. It is otherwise called as symbolic constant. What is constant? The value is assigned to the variable which does not change. நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூ எக்ஸிகியூஷன் டைம் அப்பயும் சேஞ்ச் ஆகாத ரீட்டைன் ஆகும். That is called as an constant, or we called as a symbolic constant. Next, we will see the syntax for macro substitution directives. Hash define identifier followed by string or integer. Here, identifier means a variable name. Let us see the types of macros. First one is an simple macro substitution. Second one is an nested macros. And last one is an augmented macros. There are three types of macros used in macro substitution directives. Let us see the example of simple macro substitution directives. Here hash define a is 5 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரோக்ராமில் ஹெட்டர் ஃபைலில் hash define a ஓட வேல்யூ 5ன்னு அசைன் பண்ணிட்டு நம்ம aன்ற வேரியபிள் ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அட் த கம்பைலேஷன் டைம்லே a ஓட வேல்யூ 5ன்னு வந்து அசைன் ஆகிடும். கான்ஸ்டண்ட்டாக வந்து அசைன் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ hash define pi 3.14 அப்படின்ற வேல்யூ நான் டாப் ஆஃப் த மெயின் ப்ரோக்ராமில் ஒன்ஸ் நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ பிஐன்ற வேரியபிள் நான் ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அங்கெல்லாம் 3.14ன்றது ஆட்டோமேட்டிக்காக கம்பைலேஷன் டைம்லேயே வந்து அசைன் ஆகிடும். இட் இஸ் கால்ட் ஆஸ் அன் சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். ஸோ இது இன்டீஜருக்கு மட்டும் இல்லாமல் we can use float values and string values also. Let us see the example program for simple macros. In the program hash define pi 3.14 அப்படின்னு நான் அசைன் பண்ணியிருக்கேன். மெயின் ப்ரோக்ராமில் நான் எதுக்காக ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படின்னா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ஏரியா ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஐ டிக்ளேர் த வேரியபிள் ஃப்ளோட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் த வேரியபிள் இஸ் ஏரியா. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு த ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பை அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ கால்குலேட் ஆகும்போது ஆரோட வேல்யூ 3 2 டைம்ஸ் அசைன் ஆகும். பையோட வேல்யூ 3.14ன்றது ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் டைம்லேயே வந்து அசைன் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூஸ் மூணுமே கால்குலேட் பண்ணிவிட்டு வேரியபிள் ஏரியாவில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் printfல I can print the value of area of a circle. This is the output of the program. இப்போ நம்ம 3.14 அப்படின்றத நம்ம symbolic constantல hash definition functionல starting of the main programலே நான் assign பண்ணிட்டேன். That is the meaning of symbolic constant. Next one is an nested macro substitution directives. The same syntax here used, but nested means it depends from one another. Let us see an example. Hash define a is 10 and hash define b is a plus 10. Here
B is depends on the value of A, which means it depending the value of A. So என்ன அப்படின்னா hash define A அப்படிக்கு 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. hash define B க்கு A plus 20 அப்படின்னு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா A ஓட வேல்யூ 10ன்றது B க்கு வந்து அசைன் ஆகும். ஸோ ஒரு மேக்ரோ வந்து இன்னொரு மேக்ரோக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டிபெண்ட் பண்ணி இருந்தா தட் இஸ் கால்ட் as a nested. See an example program using nested macros. Here, two definition function I am using. One is A is 10. Again, hash define B is A plus 20. So, ரெண்டு definition value கொடுத்திருக்கேன். A க்கு 10 B க்கு A plus 20 கொடுத்திருக்கேன். So, main program வந்து compile ஆகும்போது printfல first A ஓட value 10 print ஆகும். So, B ஓட value A ஓட value assign ஆனதுக்கு அப்புறம் 10 plus 20 that is 30 அப்படின்றது எனக்கு print ஆகும். ஸோ என்னோட அவுட்புட் வந்து A ஓட வேல்யூ 10 ஆகும், B ஓட வேல்யூ 30 அப்படின்ற அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஸோ this is called as a nested macros. Next one is an argumented macro substitution directives. Let us see an example here. The arguments means we are passing the value to the function from one place to another through parenthesis. For example, hash define cube of x. The x is denoted as 3 times. So x into x into x, which means நான் hash defineல cube of x கொடுத்திருக்கேன். ஸோ என்னோட ப்ரோக்ராமில் எக்ஸோட வேல்யூ நான் அசைன் பண்ணிவிட்டு கியூப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக த கண்ட்ரோலர் ஹேஷ் டிஃபைன் த கியூப் ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ நான் பெராந்தசிஸில் எக்ஸை எத்தனை டைம்ஸ் கொடுத்தனோ அத்தனை டைம்ஸ் அது மல்டிப்ளை பண்ணிவிட்டு அகெயின் த வேல்யூ இஸ் ரிட்டர்ன் பேக் டு த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு வேல்யூவை நான் பெராந்தசிஸ் மூலிமா ஐ கேன் பாஸ் த ஃபங்க்ஷன். That is called as an argumented macro substitution. See another example, hash define f of x. f of x அப்படின்றது ஒரு ஃபார்முலால x ஓட வேல்யூவை நான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ எக்ஸுக்கு f of xக்கு I can give 2 into x into x. ஸோ f of x ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணும்போது அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் ஆகும்னா the formula is 2 into x into x அப்படின்ற வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டு திரும்பவும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு f of x ஓட வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ நான் பெராமீட்டர் மூலிமா எந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி ரிசீவ் பண்ணாலும் that is called as an argumented macros. See an example program for argumented macros. Here I am using hash define f of x is x into x. In the main program I am using x is equal to 5. ஸோ எக்ஸோட வேல்யூ நான் வந்து 5 அப்படின்றத நான் அசைன் பண்ணிட்டேன். நான் printfல the value of f of x அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக f of x வந்து hash define ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும். ஸோ கால் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்றது அங்கே பாஸ் ஆகும். ஸோ hash defineல இருக்கிற f of xக்கு பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகும்போது நாங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x into x அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ x into x means 5 into 5. ஸோ 5 into 5 the value is 25 அப்படின்றத f of x the parameter மூலிமா again it return back to the main function. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ வரும்போது நான் printfல எழுதுனதுனால அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. the value of f of x is 25 அப்படின்னு அதோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். நான் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணுறதுனால it is called as an argumented macros.